வணக்கம். போன வீடியோட தொடர்ச்சி என்ன 12 நிமிஷம் தான் கேமரா ஆன் ஆகுது, கட் ஆகிடுது. நான் ஒரு ஆள் தான் பார்க்குறேன் கேமரா, வீட்டில் யாரும் உள்ள இல்லை, ஆஃபீஸில் யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். கேமரா ஓடிட்டு கரெக்டாக 12 நிமிஷத்தில் கட் ஆகிடுது. அதனால தான் எல்லா வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோவும் அப்படி தான் நான் ஒரு ஆள் தான் கேமரா வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன், அது கட் ஆகிடுது. சரி, அடுத்து இது கட்டி வச்சா அப்போது புதன் இல்லைங்களா, இப்போ முடிச்சிங்களா, போன லவ் பற்றி சொல்லியிருந்தோம். அதுதான் புதன் தோல்வி அடைய காரணம் இருக்குன்னா புதன் இருக்குங்களா, புதன் 2 டிகிரியில் இருந்தாலோ அல்லது 22 டிகிரிக்குள்ள புதன் இருந்தாலோ, ஆரம்பம் 2 டிகிரியில் புதன் இருந்தாலோ அல்லது 28 டிகிரிக்குள்ள 28 டிகிரி 29 டிகிரியில் இருந்துச்சுனாலும் புதன் காதல் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? அப்போ புதன் வக்ரமாக இருந்தாலும் காதல் ஃபெயிலியர். புதன் நார்மல் நிலைமையில புதன் நார்மல் நிலை தான் ஓகே. புதன் பரிவர்த்தனை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல தனி டாபிக் புதன் இருக்குது, இந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் லவ் மேரேஜ் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. புதன் கூட சுக்கரன் இருந்தால் புதன் ஃபெயிலியர் ஆகிடுது, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அது நிலைத்தன்மை ஆகிடுது. புதன் இருக்குது கூடவே சுக்கரன் இருக்குது. சுக்கரன் வக்ரம் ஆகிருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு என்ன புதன் திடீர்னு காதல் கட் ஆகிடும். புதன் புதன் இருக்குது, புதன் கூடிய சுக்கரன் இருக்குது, சுக்கரன் வக்ரமாக இருக்குன்னா புதன் அந்த நிலைத்தன்மை திடீர்னு காதல் கட் ஆகிடும். சிம்பிள் லாஜிக். நான் ரீவிஷனில் வீடியோ மறுபடியும் போட்டு கேட்கலாம், சிம்பிளாக ரீவிஷன் சொல்கிறாங்க. அப்போ புரிந்துங்களா? புதன் இருக்குது, புதன் நார்மல் நிலையில் இருக்குது, இந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் லவ் மேரேஜ் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? 11 இருந்தால் இதுவும் நல்லா இருக்குது, புதன் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது, சுக்கரன் நல்லா இருக்குது, அப்போ காதல் மேரேஜ்னு சொல்லிட்டேன். புதன் கூட சுக்கரன் நல்ல நிலைமை இருக்குது, வக்ரமாவில் பரிவர்த்தனையாவில் சந்தியாவில் வக்ரமாவில் இல்லைங்களா, அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், லவ் மேரேஜ் சொல்லிட்டேன். இப்போ புதன் இருக்குங்களா, நார்மலாக இருக்குது புதன் 2 டிகிரியில் இருந்தாலும் காதல் ஃபெயிலியர் ஆகிடும், தோல்வி கொடுக்கும். 28 டிகிரியில் இருந்தால் நிலைத்தன்மை. அதுதான் சொல்லணும், நம்ம ஆரம்பம் 2 டிகிரிலையோ கடைசி 2 டிகிரிலையோ புதன் இருந்தால் அது இந்த புதன் நிலைத்தன்மையற்றது. அது நம்முடைய காதல் என்னைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் விட்டு போயிடுன்னு சொல்லிடுறோம். புரியுதுங்களா? அப்போ புதன் வக்ரமான ஒரு விஷயம் சொல்லிட்டு, புதன் வக்ரமாக இருந்தாலும் நம்மளுடைய காதல் ஃபெயிலியர் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ கூடவே சுக்கரன் இருக்குது, அப்போ நாவும் அதுவும் பிரச்சனை தான். புதன் வக்ரம் ஆயிடுச்சா சுக்கரன் நிலையா இருக்குன்னா நார்மலாக இருக்க சுக்கரன் என்ன ஆகும், அதுவும் நிலைத்தன்மையற்றது தான், அதுவும் காதல் ஃபெயிலியர் ஆகிடும். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அவங்க ஃபேமிலியில் பிரச்சனை வரும்னு வச்சுங்க. சுக்கரன் இருந்திருக்கு, புதன் வக்ரமாக இருந்தால் ஃபேமிலியில் பிரச்சனை வரும், அது அப்புறம் டாபிக், அதை பற்றி பேசலாம். இப்போ காதலை பற்றி பேசுவோம். புரியுதுங்களா? அப்போ புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, இது புதனோட வீடு, இது செவ்வாவோட வீடு, பரிவர்த்தனையாக இருக்காங்களா. அப்புறம் புதன் 2 டிகிரியிலோ அல்லது 28 டிகிரியிலோ இருந்தால் காதல் எப்போ வேணாலும் கைவிட்டு போயிடும். சிம்பிளாக புரிஞ்சு போச்சுங்களா? முதல்ல என்ன சொன்னேன், புதன் நார்மலாக இருக்குது, இங்கே புதன் இருக்குது, கூடவே சுக்கரன் காதல் சேரும். இப்போ இங்கே இருந்தாலும் புதன் சுக்கரன் சேரும், 1 to 1 நார்மல் நிலையில் இருந்தால் கேரும். புரியுதுங்களா? அவள் சொல்லியாச்சு. அப்போ சிம்பிளாக புரிஞ்சு போச்சுங்களா? அப்போ புதன் வக்ரமோ பரிவர்த்தனையோ 2 டிகிரி சந்தின்னு சொல்லுவோம், சந்தின்னு சொல்லுவோம். ஆரம்பம் 2 டிகிரி கடைசி 28 டிகிரி சந்தின்னு சொல்லுவோம். இப்படி இருந்தால் உங்கள் ஜாதகம் தாழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் எப்போ நிலைத்தன்மையற்றதாக இருக்கும். பார்த்துக்கணும் எப்படின்னா. அப்போ காதல் வரும், வராமலாம் போகும். ஒருத்தர் சின்சியராக லவ் பண்ணுவோம், காதல் கழிப்போம், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லாமல். ஒருத்தர் உலகமே பெருசாக தெரியும், நம்ம எல்லாமே அப்போ தான் புதுசாக தெரியும். கடைசியில் கல்யாணம் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா அன்றைக்கி அந்த ஏதோ ஒரு கல்யாணத்தில் போய் அந்த விஷயம் நின்றுடும். புது எல்லாமே கொடுக்கும், காதலில் கொடுக்காது. அவளை சுத்தம் ஜோசிகார் சொல்லலாம் போய் எல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் போய் அது ஃபெயிலியர் ஆகும் போது அதனோட வழி அவங்க தெரியும். ஏன்னா நாங்கள் எல்லாம் எடுத்து சொன்னோம் அனுபவ ஜாதகம். நிறைய 500 1000 ஜாதகம் நம்ம பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஜோசியம் போடுறோம், ஜாதகங்களுக்கு போடுறோம். அதுக்கு தான் ஜாதகம் நாங்கள் பார்த்து அனுபவிச்சு சொல்கிற விஷயம் தான் சொல்கிறோம். நான் அனுபவ ஜோதிடர். நிறைய விஷயம் அடுத்த வீடியோவில் போட்டிருப்போம். ஒரு குடும்பம் ஏன் பிரியுதுன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் நிறைய எடுத்துக்குவோம். ஏன் ஒரு காதல் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாழ்றாங்க, திடீர்னு ஏன் விட்டுட்டு போயிடுறாங்க, எல்லாமே சொல்கிறோம். புரியுதுங்களா? சிம்பிளாக இருக்கா? முடிஞ்சு போச்சு. இப்போ புதன் கூட புதன் வக்ரம் கேட்சா, புதன் வக்ரம் பரிவர்த்தனை சந்தி முடிஞ்சிச்சு. இப்போ சுக்கரன் எடுத்துக்கோம் டாபிக். இப்போ பாருங்கள், சுக்கரன்
சுக்கிரன் இருக்கா, சுக்கிரன் வந்து நல்ல நிலைமை தான் ஓகே. இப்போ இந்த இடத்துல புதன் தான் என்ன ஆகும், காதல் சேர்ந்து வாழும். இந்த காதல் ஜெயிக்கும், அந்த காதல் கல்யாணத்தில் போய் முடியும், எல்லாம் பேத்திங்களை சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருந்தால் இது மாதிரி சுக்கிரன் கூட ராகு இருந்தால் அவ்வளோதான், சேராது, அவ்வளோதான். இப்போ என்னாச்சு, சுக்கிரன் இருக்குது, சுக்கிரன் கூட ராகு 5ல் 1 2 3 4 5, சுக்கிரன் கூட ராகுவோ சுக்கிரன் கூட கேதுவோ, இப்போ சுக்கிரன் கூட ராகு கேது இங்கே இருந்தாலும், இப்போ சுக்கிரன் கூட ராகுவோ அல்லது கேதுவோ, சுக்கிரன் கூட ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் அந்த காதல் ஃபெயிலியர் ஆகிடும். அவ்வளோதான், பார்த்துங்க ஆச்சுங்களா, கொஞ்சம் வச்சா. இப்போ சுக்கிரன் இந்த ராகுவோ கேதுவோ 5லே ஆச்சா, அப்புறம் இங்கே இது ஒரு நேராக சுக்கிரன் கூட ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அந்த காதல் ஃபெயிலியர் ஆகிடும். சுக்கிரன் கூட 5ல் 9 இல்லையா, இது ஒரு சுக்கிரன் வந்து 9 இல்லையா, 7 8 9, இந்த இடத்துல சுக்கிரன் கூட சுக்கிரனுக்கு இங்கே ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அந்த காதல் ஃபெயிலியர் ஆகிடும். இந்த பாருங்க, அப்போ சுக்கிரன் வக்ரமாக இருக்கு. இந்த பாருங்க, சுக்கிரன் வக்ரமாக இருக்கு. சுக்கிரன் வக்ரமாக இருந்தாலும் காதல் ஃபெயிலியர் ஆகிடும். அதே மாதிரி சுக்கிரன் இந்த 2 டிகிரியில் இருந்தாலும், இந்த 28 டிகிரி நார்மலாக இருந்தால், இது வக்ரம், இந்த வக்ரம் ப்ராக்கெட் இல்லாமல் இருந்தால், இது மாதிரி இந்த 28 டிகிரியில் இருந்தாலும், இந்த 2 டிகிரியில் இருந்தாலும் காதல் ஃபெயிலியர் ஆகிடணும். இப்போ பரிவர்த்தனை, இப்போ இது சுக்கிரனோட வீடா, இப்போ இங்கே செவ்வாய் போடுங்க. இப்போ வரீங்களா, இது செவ்வாயோட வீடு, இது சுக்கிரனோட வீடு. இப்போ வந்து செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிடுச்சு, அப்போவும் காதல் ஃபெயிலியர் ஆகிடும். சொல்லிட்டுனா, சுக்கிரன் நார்மல் நிலையில் இருக்குது, நார்மல் ப்ராக்கெட் இல்லாமல் தான் சுக்கிரன் நார்மலாக இருக்குது, ஆனால் அது 2 டிகிரி சந்தில் விளிம்பில் இருக்குது சொன்னீங்கன்னா காதல் ஃபெயிலியர் ஆகிடும். 28 டிகிரியில் சுக்கிரன் இருந்தாலும் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடும். புரியுங்களா, அப்புறம் சுக்கிரன் வக்ரமாக இருந்தாலும் காதல் ஃபெயிலியர் ஆகிடும், பரிவர்த்தனையாக இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகிடும். புரியுங்களா, புதன் வக்ரம், பரிவர்த்தனை, சந்தி 3 வேணும் தான். புரியுங்களா, இதுவும் இருந்தாலும் காதல் ஃபெயிலியர் ஆகிடும். அப்புறம் சுக்கிரன் இந்த ராகுவோ சுக்கிரன் வந்து கேதுவோ, சுக்கிரன் இந்த ராகுவோ கேதுவோ 7ல் இருந்தா, சுக்கிரன் ராகுவோ 5ல் இருந்தா, புரியுதுங்களா, அவ்வளோதான், இது காதல் ஃபெயிலியர் ஆகிடும். புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். நம்ம என்ன நிறைய போட்ட கிரகத்தை ஒன்றுமே இல்லை, எந்த கிரகத்தோடு அது சேருதோ அதனுடைய தன்மையை அதை பாழ்படுத்தணும். சுக்கிரன் கூட ராகும், சுக்கிரன் கூட புதன் சேர்ந்தனவும் சுபகிரகம், சுக்கிரனும் சுபகிரகம், புதனும் சுபகிரகம் 2 சேர்ந்தனவும் காதல் தன்மையை கொடுக்கும். சுக்கிரன் கூட ராகுவோ கேதுவோ சேர்ந்தாலும் ராகு சுக்கிரனோட தன்மையை அதை எடுத்துக்கும். நம்ம சுகபோக வாழ்க்கைகளில் இந்த ராகு எடுத்துக்கும். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். பார்த்தீங்களா, சிம்பிளாக இருக்கும் ராகு. அதனால தான் இது வந்து கிங்கு கிஷோர், நம்ம எது சொல்கிறோமோ அப்படியே இருக்கும். உங்கள் ஜாதகத்தை திறந்து பாருங்கள், 10 வயசு குழந்தை கூட இந்த ஜாதகத்தை திறந்து பார்க்கலாம், அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஜாதகத்தை தருங்க, நான் சொன்ன விதிகள் இருக்கா பாருங்க, என் வீடியோ போட்டு ஆன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்த டாபிக் நான் போடுவோம். ரொம்ப நன்றி என் வீடியோ பார்த்து. அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள். நிறைய விஷயம் நிறைய வச்சுருந்த ஜாதகம் நிறைய வச்சுன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அது பழிக்கணும், கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கெல்லாம் அது எப்போ இருந்தாலும் நடக்கும். நம்ம பார்த்துறோம், ஒரு பொண்ணு பார்த்து லவ் பண்ணோம், அந்த இல்லைன்னா கிடையாது. நீங்கள் எப்போ அந்த காதலிக்கும் போது அது காதல் ஃபெயிலியர் ஆகிடும். நான் சொன்ன விதிகள் இருந்தால் அது காதல் சேர்த்து வைக்கும். சிம்பிளாக போய் கோயிலில் வச்சு பண்ணிக்கோங்க. பெரியவங்களாம் சேர்த்து வச்சு கோயிலில் கிளம்பணும். சொன்னால குரு கேது இருந்ததுன்னா, சொன்னால குரு கேது இருந்தால், புதன் சுக்கிரன் இருந்தால், குரு கேது இருந்தால் பெரியவங்கெல்லாம் பார்த்து சிம்பிளாக ஒரு கோயிலில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி இல்லையா அவங்களாம் இட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லையா குரு ராகு இருந்ததுன்னா வேறு மதங்களில், இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த முஸ்லீம் மதத்தில் பார்த்து வேறு ஜாதி வேறு மதங்களில் குரு ராகு குரு கேது இருந்தால் வேறு கல்யாணம் முடியாது. சிம்பிளாச்சு. பார்த்தீங்களா, எல்லாமே உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டிட்டேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அடுத்த டாபிக் நம்ம பேசுவோம். ஓகேங்களா, வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். நான் ஒன்றுமே தர ஜாதகத்தை வச்சு பாருங்கள். சின்ன குழந்தை 10 வயசு குழந்தை நம்ம ஜாதகத்தை பார்த்து அப்படியே பக்காவாக போகிறோம். ரொம்ப நன்றிங்க.